NCERT 12 Physics Exercise 13.1. Obtain the binding energy in mega electron volt of nitrogen nucleus given the mass of the nitrogen is 14.00307 U. டைரக்டாகவே எழுதிக்கலாம். பைண்டிங் எனர்ஜி கேட்குறாங்க. பைண்டிங் எனர்ஜிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், டெல் எம் சி ஸ்கொயர் தெரியும். டெல் எம்க்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், மாஸ் ஆஃப், அதாவது நம்பர் ஆஃப் protons into mass of protons plus number of neutrons into mass of neutrons, okay, minus of total mass, அதாவது experimental mass. இதுதான் del mக்கு ஃபார்முலா into c square. அதாவது ஒரு நைட்ரஜன் நியூக்ளியஸில் 7ங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இல்லைனா எலக்ட்ரான்ஸாக இருக்கும். 14 மைனஸ் 7ங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் 7. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதுதான் ஈபியோட ஃபார்முலா. நைட்ரஜன் 17 14ங்கிற போது 7ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் 14 மைனஸ் 7 தான் 7. அது என்னது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சரி, இப்போ நாம் இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு கிடைக்கும். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யூசி ஸ்கொயர் உடைய ஆன்சர் என்ன, 931.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இந்த ஆன்சரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளவு, 7 அண்ட் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மாஸ் ஆஃப் ப்ரோட்டானுக்கு நம்ம கொஸ்டினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1.007825. அப்போ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எடுக்கலைன்னா ஹைட்ரஜன் ஈக்குவலாக எடுத்துக்கணும். சப்போஸ் அவங்க கொஸ்டினில் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கொடுக்கலன்னா ஹைட்ரஜனுடைய மாஸை எடுத்துக்கணும். ப்ளஸ் 7 இன்ட்டு 1.008665 U, அது அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ், மைனஸ் ஆஃப் இந்த எம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 14.00307. ஓகே, இன்ட்டு சி ஸ்கொயர் யூ இங்கே போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 7.054775 ப்ளஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 7.06055 கிடைக்கும். ஓகே, மைனஸ் 14.00307. ஓகே, மொத்தமாக யூசி ஸ்கொயர். ஓகே, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் சப்ட்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா இட் இஸ் 0.11236 யூசி ஸ்கொயர். இப்போ யூசி ஸ்கொயரோட வேல்யூ தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 5 போட்டுக்கோங்க. 0.11236 இன்ட்டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யுவர் ஆன்சர் இஸ் 104.66334 மெகா எலக்ட்ரான் வோல்ட். தட்ஸ் ஆல். ஸோ binding energy of நைட்ரஜன் நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் ஃபுல்லாக ஒரு நியூக்ளியஸ்க்கு வந்து இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல்.